வேண்ட வார டைம்ல இருந்து இதை வேண்டி அடிச்சு பார்க்கணும் ஒரு சின்ன ஆசை. சரியானே? மட்டக்களப்பில் இருக்கிற 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இவரை தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே ஒரு தடவையாவது இவர் ஐஸ்கிரீமை வந்து வாங்கி சாப்பிட்ருப்பீங்க ஸ்கூலில் படிக்கிற காலத்தில். இவரை பார்க்கக்குள்ள உங்களுக்கு வந்து போகிற மெமரிஸ் என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இவர் வந்து கிட்டத்தட்ட 47 வருடங்களாக இந்த ஐஸ்கிரீம் விற்கிற தொழிலை வந்து செய்து கொண்டு வரார். நிக்கக்குள்ள வந்து இந்த பிள்ளைகளை பார்க்க போறதுக்காக, பொம்பளை பிள்ளைகளை பாக்குறதுக்கு போறதுக்காகவே ஐஸ்கிரீம் பண்ண வந்தாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 வருஷத்துல கார்ல வந்து பேர் நிக்கிறேன். அப்படியா? பிரச்சனை நாம தொழில் இல்லாம பெரிய பாதிக்கப்பட்ட பேச்சை வந்து சொல் செஞ்சோம். இப்ப எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியாக இந்த வார்த்தை எல்லாம் இன்றைக்கு எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா வீச்சிகள் முன்ன்ற இடத்துல நிக்கிறோம். புதூரால வந்து வீச்சிகள் முனைக்கு போற வழி, வீச்சிகள் முனை போற வழியில வந்து நிக்கிறோம். என்னத்துக்கு வந்து நாங்க பாத்தீங்கன்னா நம்மட சிவானா ஐஸ்கிரீம், அதாவது சிவானா நான் பாக்குறதுக்கு தான். எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கக்குள்ள இருந்து அவரை தெரியும். அதாவது ஐஸ்கிரீம் வித்து கொண்டு ஸ்கூலுக்கு பின்னுக்கு வந்து நிற்பார். அப்ப சைக்கிள்ல வருவார் ஐஸ்கிரீம் வித்து கொண்டு. அந்த இந்த இதுக்கு என்ன அந்த போனை வந்து அடிச்சு கொண்டு வருவார். அப்ப போயிட்டு தெரியாம ஸ்கூலுக்குள்ள இருந்து தெரியாம வழியில போயிட்டு வேண்டுறது. அது பிறகு ஸ்கூலுக்கு முன்னுக்கு வந்து நிற்பார். பிறகு வின்சென்ட் ஸ்கூல், கான்வென்ட் ஸ்கூல், மைக்கேல்ஸ்ல படிச்சாக்கள் 90s கிட்ஸ் ஒருத்தருக்குமே அவரை தெரியாத ஆக்கள் இருக்க மாட்டீங்க. 90s கிட்ஸும் இல்ல, அதுக்கு முதல் இருந்து கிட்டத்தட்ட 40-45 வருஷமா இந்த வேலையை வந்து செய்து கொண்டிருக்கார். அவரை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கா, அவரை பாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. இவரை பார்க்கக்குள்ள உங்களுக்கு நிறைய மெமரிஸ் ஞாபகம் வரலாம். நிறைய பேர் வந்து இப்ப ஸ்கூல் விட்டதுக்கு பிறகு வின்சென்ட் ஸ்கூலுக்கு முன்னுக்கு போயிட்டு நிக்கக்குள்ள வந்து இந்த பிள்ளைகளை பார்க்க போறதுக்காக, பொம்பளை பிள்ளைகளை பாக்குறதுக்கு போறதுக்காகவே ஐஸ்கிரீம் பண்ண வந்தாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு போகும் இந்த வீடியோவை பார்க்கக்குள்ள. வாங்க அவர்கிட்ட போய் கேட்போம் எப்படி இந்த பிசினஸ் போகுது, எப்படி இருக்கிறன்ற எல்லாத்தையும். ஆனா நல்ல ஷோ தாங்களே 2 ஐஸ்கிரீம் தாங்க எனக்கு போயிடும். எவ்வளவு போகுது இப்ப இது? இது வந்து 50 ரூபா விற்கிறேன் ஒரு ஐஸ்கிரீம். 50 ரூபாய்க்கு இந்த ஐஸ்கிரீம் செய்யறது வந்து காட்டாங்குள்ள செய்வேன். நீங்க தான் செய்றீங்களா இல்லாட்டி கம்பெனி? இதுக்கு முதல் செஞ்சது இந்த கொரோனா டைம்ல நான் எல்லா லொஸ்டாகையும் இப்ப நான் வாங்கி விற்கிறேன் ஐஸ்கிரீம். எங்க வேண்டது? காட்டாங்குள்ள வாங்குறேன். ரீமா ஐஸ்கிரீம் கம்பெனி என்ற இடத்துல வாங்குறேன். ஒரு கம்பெனில வாங்கி நீங்க கொண்டு விற்கிறேன். லாபம் என்ன மாதிரி வருது? அவன் நம்ம நம்ம காலங்கள் போய் கொண்டிருக்கு. எப்படி இந்த பிசினஸ் வேண்டி கொண்டு விற்கிறேன்னு சொன்னா நீங்க முதல்ல போட்டு வேண்டிட்டு எனக்கு கொண்டு உங்களுக்கு கொண்டு ஜோய்க்காது பாக்கி இந்த இதா இருக்கீங்க இது இருக்கும் கொஞ்சம். இது எப்படி நானா அதாவது நீங்க முதல்ல போட்டு வேண்டி கொண்டு என்ன வாங்கி வித்து போட்டு வித்ததுக்கு பிறகு லாபத்துல இப்ப ஒரு இடத்த போயிட்டு ரீமா ஐஸ்கிரீம் என்ற இடத்துல வந்து ஐஸ்கிரீமை வேண்டிட்டு கோனெல்லாம் தனியா வேண்டிட்டு கொண்டு வந்து வித்துட்டு வார லாபத்துல கொண்டு அதுல வார லாபம் உங்களுக்கு அந்த முதல், அதாவது அவங்களுக்கு அவங்க லாபம் வச்சு வித்தது அவங்களுக்கு. எப்படி ஒரு நாளைக்கு எவ்வளவுக்கு போகும்? 2000-2500 ரூபா நமக்கு அதான் கிடைக்கும். காணுமா அது அப்படிதான் வச்சுட்டு என்ன இது? அதாவது நான் இப்ப கேட்கிறேன், எத்தனை பேர் நீங்க வீட்டு? நான் போயிட்டு 3 பேர். நீங்களும் நம்மள மனுஷன் நம்ம பிள்ளைங்க உள்ள எவ்வளோ ஆள் தான்? அவன் என்ன செய்யறான்? கல்யாணம் வழி கொடுத்தாச்சு. கடையில விரிச்சாரு. அப்ப ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு கிட்டத்தட்ட 2000 ரூபாய். 3 பேருக்கு காணுமா இல்லாட்டி அவர் ஹஸ்பண்ட் மகன் கூட சேர்த்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா நீங்க இந்த பிசினஸ் செய்யறீங்க? இந்த புது வீட்டுக்கிழமையில 41 வருஷமாக நான் இந்த காலத்தை வச்சு கொண்டிருக்கேன். 47 வருஷமா இந்த ஏரியாக்குள்ள மட்டும், இப்ப நம்ம நிக்கிற ஏரியாக்குள்ள மட்டுமே 47 வருஷமா. இப்ப நான் கேட்டேன், நான் சொன்னேன் நான் சென்ட்ரல் காலேஜ்ல படிக்க போது நீங்க பாருங்க. அப்ப அங்க எத்தனை வருஷம்? அங்கேயும் இது அதே மாதிரி தான் அங்கேயும் போவோம், இங்கேயும் பண்ணுவேன். இப்படிதான் இந்த வாழ்க்கை போயிட்டு பேப்பர்ல நிற்பேன், எல்லா ஸ்கூல்ல நிற்பேன். அப்ப அதாவது இப்ப நீங்க வந்து போக்குள்ள எதிர்கொண்ட பிரச்சனை ஏதாவது பிரச்சனை பல பக்கத்துல கண்டி ஒரு நம்ம பிரச்சனை. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் 3ஆம் வகுப்பு தான் படிச்சேன். 3ஆம் வகுப்பு தான் படிப்பேன். அப்ப தாய் தப்பண்ட வசதி இல்லாம நாம பைக் இல்லாம அந்த எத்தனை வயசுல ஐஸ்கிரீம்? 14 வயசுல சோங்கலாம். 14 வயசுல இந்த பிசினஸ் தொடங்கிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நானா அப்ப வந்து இதுல வந்து என்ன சைக்கிள்ல வந்து வித்து கொண்டு போவேன். அதுக்கு பிறகு இப்ப அப்டேட் ஆகிருக்கேன் மோட்டார் பைக். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 வருஷத்துல கார்ல வந்து வித்து ஆரம்பிக்கிறேன். அப்படியா? அதெல்லாம் வசதி போகலாம். போகலாம்.
என்ன அப்ப பைக் அப்ப பண்ண நீங்க இப்போ 15 வருஷமா ஆகுது. நீங்க செஞ்ச பிசினஸ் இல்லாம இல்லாட்டி நம்ம செஞ்ச பிசினஸ் எல்லாம் போனோம். நீங்களே உங்களோட சொந்த செலவுல நீங்க செஞ்ச பிசினஸ்ல வந்த லாபத்துல பண்ணீங்க. ஓகே 47 வருஷம் சொன்னீங்க. 47 வருஷத்துல கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு ஐஸ்கிரீம் வித்திருப்பீங்க? அது லட்சக்கணக்கான மக்களுக்கு வித்திருப்பேன். லட்சக்கணக்கான மக்களுக்கு இப்ப ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வேண்டுவாங்க? ஒரு நாளைக்கு 100-150 பேர் வாங்குவாங்க. 100-150 பேர் வேண்டுவாங்க. ஓகே 47 வருஷத்துல வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் படி பார்த்தாலும் எத்தனை பேர் கிட்டத்தட்ட, அதாவது புதுசா ஒரே ஆளுக்கு 2 தரம் இல்ல, நம்ம யூடியூப் வியூஸ் மாதிரி தான். ஒரு தரம் பார்த்தா ஒரு வியூ தான், 2 தரம் பார்த்தாலும் ஒரு வியூ தான். அது மாதிரி ஒரே ஆளுக்கு இல்லாம எத்தனை ஆயிரம் பேருக்கு வித்திருப்பீங்கன்னு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வித்திருப்பேன். எனக்கு தெரிஞ்சு 47 வருஷத்துக்கு முதல்ல சொன்னா நான் எல்லாம் இல்ல. என்ன நான் பிறந்தே இருக்க மாட்டேன். 14 வயசுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த பிசினஸ் செஞ்சு கொண்டு வரீங்க. அதாவது இப்ப நிறைய பேர் இருக்காங்கன்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொன்னா யோசிப்பாங்க, முன்னு கால எப்படி வைக்கிறது, செய்யலாமா வேணாமா. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் இந்த தொழில இந்த ஊக்கமாக இந்த குடும்பம் வாழணுமாக்க நான் இந்த தொழிலை செஞ்சு அந்த குடும்பத்தை காப்பாற்றி யார்ட்டு அஞ்சல வாங்கி மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இந்த வாழ்க்கை எப்படி போட்டு கடன் பண்றதும் இல்ல. இந்த வாழ்க்கை ஓகே அந்த அளவுக்கு வாழக்கூடிய மாதிரி பிசினஸ் செய்யுங்க. ஏதாவது ஒரு பிசினஸ்ல காலடி எடுத்து வைக்கணும்னா தைரியமா எடுத்து வைக்கணும். இப்ப இந்த யங்ஸ்டர்ஸுக்கு என்ன சொல்றீங்க? அவ ஒரு மாசம் செஞ்சு பாப்பா, 2 மாசம் செஞ்சு எல்லாத்தையும் போட்டு ஒரு ஹோட்டல் தோக்கா இல்ல ஒரு மாசம் 1 மாசத்துல ஹோட்டல் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி. இப்ப உங்களுக்கு பிசினஸ் இல்லாம போன நாளுமே இருக்கு. பிசினஸ் மாறி ஆத்துல வந்து நான் இந்த தொழில் மழை வைக்க வரையிலாது. நான் வீட்டு இருந்து உள்ளது நான் சாப்பிட கொண்டு ஏன்னா மாறி காலத்துல வந்து ஐஸ்கிரீம் குடிக்க மாட்டாங்க. மாறி காலத்துல வந்து இந்த பிசினஸே செய்யலாம். அப்ப அந்த டைம்ல வருமானத்துக்கு என்ன செய்யும்? வருமானத்துக்கு நான் வச்சு அதுல கிடைக்கிற ஆதாயத்தை வச்சுதான் நான் சாப்பிட கொண்டு அதாவது சேர்த்து வச்சு அதான் கிட்டத்தட்ட எத்தனை மாசம்? கிட்டத்தட்ட 10 மாசம் தொழில் செய்யலாம். வருஷத்துல 10 மாசம் செய்யலாம், 2 மாசம் செய்யலாம். அது நவம்பர் டிசம்பரும் போறது திரும்ப ஜனவரி ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படிதானே? ஓகே சார். ஸ்கூல்ஸுக்கு எல்லாம் போய் விக்கிறீங்க? நான் சென்ட்ரல் காலேஜ் போவோம், மைகேசி போவோம், சிசிலியா போவோம். எல்லாரும் இப்ப நிறைய இது இருக்கு. என்ன சொல்ற இது என்ன அந்த PHI சர்டிபிகேட் எடுக்கணும், எல்லாம் கொடுத்து ப்ராப்பரா செய்றீங்க. ஓகே அப்ப இருந்தே இப்படித்தான் இந்த முறை இருந்ததா இல்லாட்டி இப்பதான் ஸ்டார்ட் பண்ண முறை? அதான் அப்ப இருந்தே இதான் 47 வருஷத்துக்கு முதலும் அப்படித்தான் மெடிக்கல். நமக்கு வந்து வேற தெரியும். இதே மாதிரி நம்மள மாதிரி 100 பேர் பண்ணுவாங்க ஐஸ்கிரீம். அப்ப நம்மள ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு இது இல்ல, நம்ம அவருக்கு ஞாபகம் இருக்காது. அதுக்காக நான் வச்சிருக்கிற கோட் பேர்டு என்னன்னு நான் எங்க கண்டாலும் சந்திரிக்கா என்ன மாதிரி சிவமாரிக்கா வந்து கேட்டா நான் நடக்குது சந்திரியாக்குறா சிவம் இல்ல போயிட்டேன்னு அதுல அப்ப மதிச்சிருவேன் இவர் நாள் நான் வேற கேக்குறாங்களா சந்திரிக்கா அப்படி சுவாந்த ஸ்கூல் மாணவன்ப்பா பழைய மாணவன்ப்பா. அது என்ன அந்த சந்திரிக்கா? அந்த சந்திரிக்கா டைம்ல எப்படின்னா அந்த டைம்ல ஜனாதிபதி கூட சப்போர்ட் இருந்தாங்க. நீங்க சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்காக தான் அந்த பேர் வந்தது. அப்ப கான்ட்ராக்டர் என்ன இருந்துன்னா சந்திரி என்ன சிவமாரிக்காவான்னு கேக்குறாரு. அவ கேட்டா அவருக்கு ஞாபகம் பாருங்க நம்ம ஐஸ்கிரீம் என்ன பேராக்களுக்கு தெரியாது. ஓகே காத்தாங்குடிக்குள்ளேயும் பிசினஸ் செய்றீங்க? போகுது வெளியிலையும் செய்யறது, காத்தாங்குடியும் செய்யறது. இதே மாதிரி வேற எத்தனை பேர் செய்யறாங்க? அது நிறைய பேர் செய்யறாங்க. காத்தாங்குடியில அவரு நிறைய பேர் செய்யறாங்க. ஓகே உங்களோட உண்மையான பேர் ஒரு சொல்லுங்க எல்லாருக்கும். வந்து சிவானா? சிவானா மூத்த மாவட்ட பேரு. அதுக்காக என் பேரு அசீஷ். அசீஷ் மூத்த மாவட்ட பேரு தான் வச்சு செய்றீங்க. அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து இதே பேர்லாம் செய்றீங்க, சிவானான்னு தான் செய்றீங்க. அதை தொழில் வச்சு செஞ்சதுக்கு இந்த மக்கள் எனக்கு 2 பிள்ளைகள். 2 பொண்ணு 2 பெண் பிள்ளைய கல்யாணம் கொடுத்துட்டேன். பிரச்சனை இல்லை. இப்போ 2 மாடு உழைக்காது. நான் வச்சுட்டு என் சீக்கிரம் ஒரு பிரச்சனை இந்த வாழ்க்கை போயிருக்கு. நான் எல்லாம் முன்னேற்ற ஆண்டவன் உதவியாக எனக்கு எந்த குறையும் இல்லை. எல்லாம் என்ன வச்சிருக்கேன். அது மறக்க வந்து எழுதி பிரச்சனை நாம எவ்வளவு தொழில் இல்லாம பெரிய பாதிக்கப்பட்ட பேச்சை வந்து சொல்லி செஞ்சோம். இப்ப எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியாக இந்த வார்த்தை இல்ல. தொழுவுற டைம் இருக்குதானே, அது இப்ப கடையில வேலை செய்யறாங்கன்னு சொன்னா அவடத்துக்கிட்டே ஒரு போயிடுவாங்க. வேலை செய்யற எனக்கு பெரிய வசதி பெரிய பள்ளிக்கு போய் தொழுவேன். மற்ற பள்ளி வாசலுக்கு அதுல போய் தொழுவேன். நீங்க எந்த பள்ளி வாசலுக்கும் போகலாம். நான் நாளை 5 மணிக்கு பள்ளிக்கு போயிட்டேன். 5 தொழில் தான் தொழில நான் ஸ்டார்ட் பண்றேன். காலையிலே தொழில் தான் நான் இந்த வருவேன். ஓகே அதே மாதிரி வந்து நீங்க அந்த எத்தனை மணிக்கு நீங்க தொழுவணும்? லோடு தொழுவோம், அசரம் தொழுவோம். அசரம் லோடும் கட்டானா நம்ம 2வது டைம் என்ன சரியா 12-20 அதுக்குதான் அந்த பேர்.
அப்ப அந்த டைமுக்கு தொழுகிறதுக்கு இப்ப நீங்க 12 மணிக்கு இங்க நிக்கிறீங்க டவுன்ல நிக்கிறீங்க எங்க போவீங்க நாங்க ஆசதி பள்ளிக்கு போவோம் இல்லாட்டி மற்ற பள்ளி சொல்லுவோம் அங்க எந்த பள்ளி வாசலுக்கு வந்தாலும் போகலாம் நாங்க எங்கேயும் போகலாம் எங்கேயும் போகலாம் இங்க தான் போகணும் பண்ணி அப்ப அந்த டைமுக்கு போய் தொழுதுட்டு வேலையை செய்வீங்க. Okay. எத்தனை மணி இருந்து எத்தனை மணி வரைக்கும் பிசினஸ் இந்த காலையில 9 மணிலேருந்து பின்னர் 5 மணி 6 மணி 9 மணில இருந்து 5 மணி விட மத்தியானம் சாப்பாடு சாப்பாடு நான் கடையில் சாப்பிடுவோம் கடையில சாப்பிடுறது ஒவ்வொரு நாளும் கடையில சாப்பிடுவோம் கடையில் சாப்பிட்டு போகலாம் ஒவ்வொரு நாளும் கடையில தான் வீட்டை போறதே இல்லை வீட்டே இல்லை சரி இங்க முடிஞ்சா நாங்க வீட்டை போக வேண்டியது முடிஞ்சா வீட்டை போறோம் இல்லைன்னு சொன்னா அப்படியா லீவ் எடுத்து நின்றீங்களா லீவ் வந்து வெள்ளிக்கிழமை அது வர மாட்டேன் அது வெள்ளிக்கிழமை வளமே எல்லாரும் லீவ் எடுக்கும் நாங்க உங்களுக்கு ஒரு அவசரமா ஒரு வேலைக்கு போகணும் லீவ் வந்தா லீவ் தான் லீவ் அன்றைக்கு வராம நின்றுருக்கீங்க வராம பிரச்சனை இல்லை இது வந்து சொந்த பிரச்சனை இல்லை சொந்த தொழில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நாம நினைச்சா கடையை மூடலாம் இல்ல நாம கவர்மெண்ட் வேலை மாதிரி இல்ல லீவ் எடுக்கணும் என்ன அப்படியெல்லாம் ஒன்று அவர் பிசினஸ் அவர் வீட்டை போகலாம் பிரச்சனை இல்லை. எப்ப நினைச்சாலும் வீட்டை போகலாம் பிரச்சனை இல்லை. இதை நான் உங்கள்கிட்ட வேண்ட வார டைம்ல இருந்து இதை வேண்டி அடிச்சு பார்க்கணும் ஒரு சின்ன ஆசை சரியா சரியானே